ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான கொண்டக்கடலை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது தோசை, இட்லி, சப்பாத்தி, நானோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அது நல்லா காய்ஞ்சி வரட்டும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 முந்திரி சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே வாசனை பொருட்கள் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துட்டேன். இதை அப்படியே வேறு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றிடலாம். இப்போ மாற்றிட்டேன். இப்போ இது கூடயே 2 மீடியம் சைஸ் அளவு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தக்கூடிய பேஸ்ட்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூடயே 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் அரைச்சி சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம ஊற்றிக்க எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவு கொண்டக்கடலையை நைட்டே எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அதையும் நான் இதிலேயே சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா மசாலா பொருட்களையும் அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படியே கிரேவி பக்குவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இது கூடயே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கொண்டக்கடலை கிரேவியை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.